மரம் திடீரென பட்டு போகிறதா? காய் காய்க்கவில்லையா? கல் உப்பு இருக்கா? அது போதும். தென்னை மரம் காய் காய்க்காததற்கும் பட்டு போவதற்கும் காரணமான ஒன்று, அதற்கு பலரும் பலவிதமான மருந்துகள், உரங்கள் வாங்கி வந்து பணத்தை செலவழிக்கிறார்கள். அதையெல்லாம் தேவையே இல்லை. கல் உப்பும் மண்ணும் போதும். அதற்கு காரணமான ஒரு வண்டு, அது ஓடிடும். இந்த மரங்களை திடீரென பட்டு போகச் செய்து காய்க்காமல் ஆக்கிவிடும் ஒரு பெரிய எதிரி உள்ளது. அதுதான் குருத்து வண்டு எனப்படும் காண்டாமிருக வண்டு. இந்த வண்டு மரத்தின் குருத்து பகுதி எனப்படும் உயிர் மையத்தில் புகுந்து உள்ளே துளைத்து புழுக்களை உருவாக்கி மரத்தின் சதைப்பகுதியை சிதைத்து விடுகிறது. இதன் தாக்குதலால் மரத்தின் இலைகள் முக்கோண வடிவில் கிழிந்து காணப்படும். பலருக்கு திடீரென மரங்கள் பலவீனமடைந்து காய்க்காமல் போவது ஏன் என்று தெரியாமல் குழப்பமாக இருக்கும் நிலையில் இதற்கு காரணமே இந்த வண்டுதான் என நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். இதற்கு மருந்துகள் தெளித்து பார்த்தாலும் பல முறை விரைவான பலன் தருவதில்லை. ஆனால் சமூக வலைதளங்களில் சில விவசாயிகள் பகிரும் எளிய வழிமுறை பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது. குறிப்பாக இன்ஸ்டாகிராம் பக்கம் ஆர்கானிக் ஃபார்மர் பிளானட் போவட் பகிர்ந்த தகவலின்படி எந்த விலை உயர்ந்த மருந்துகளும் தேவையில்லை. எளிய முறையில் மண்ணும் கல் உப்பும் சேர்த்து மரத்தின் வேர் சுற்றிலும் போட்டால் போதும். அவர்கள் கூறுவது போல் இதை செய்தால் குருத்து வண்டுகள் மரத்தில் தங்காமல் ஓடிவிடும். இதனால் மரம் மீண்டும் சுறுசுறுப்பாக வளரும், காய்களை தரத் தொடங்கும். இத்தகைய இயற்கை வழிமுறைகள் நம் முன்னோர்களின் பாரம்பரியத்தில் இருந்து வந்தவை. நவீன வேளாண்மையிலும் கூட விலை உயர்ந்த மருந்துகள் இன்றி எளிய முறையில் பெரிய பிரச்சனைகளை தீர்க்க முடியும் என்பதற்கான சான்றாகவே இது கருதப்படுகிறது. தேங்காய் மரம் நம் நாட்டின் பொருளாதாரத்திற்கும் கலாச்சாரத்திற்கும் அடையாளமாக திகழ்கிறது. அதை பாதுகாக்கும் இவ்வாறான எளிய அறிவுரைகள் விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் புதிய நம்பிக்கையை அளிக்கின்றன.